إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الخير حديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار சர்வ புகழும் புகழ்ச்சியும் வல்லமை கண்ணியமிக்க அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வழிமுறைகளை ஏற்று வாழ்ந்த உத்தம ஷஹாபாக்கள், தாபியூன்கள், தாபியூன்கள், முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹுவினுடைய சாந்தி சமாதானம் என்றென்றும் எல்லா கட்டத்திலும் உண்டாகட்டுமாக. கண்ணியமான ஈமானிய சகோதரர்களே, அல்லாஹுவினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் மீது கடமையாக்கியிருக்கிற இந்த ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இந்த இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களே, அல்லாஹுவினுடைய நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் எல்லா நேரத்திலும் எல்லா கட்டத்திலும் பொருந்திக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹுவினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த உலகத்தில் எங்களை அல்லாஹுவை ஏற்றுக்கொண்ட மக்களாக அல்லாஹ் படைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாங்கள் விளங்கியிருக்கிறோம், ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் முஸ்லிம் என்கின்ற ஒரு அந்தஸ்தையும் இஸ்லாம் என்கின்ற ஒரு பொறுப்பையும் நாங்கள் இந்த உலகத்தில் சுமந்திருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, ஒரு சில விடயங்களை நான் ஆரம்பமாக ஞாபகமூட்டிக் கொள்கிறேன். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த வானம் பூமி இந்த உலகத்தை படைப்பதற்கு, இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு தேவையான ஸ்பெஷலிஸ்டுகள், மனிதர்களுக்கு தேவையான சில வசதி வாய்ப்புகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் படைப்பதற்கு அல்லாஹ்வுக்கு 6 நாட்கள் எடுத்தது. அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹுல்லதி ஹலக்கஸ் ஸமாவாதி வல் அர்த் வமா பைனஹுமா ஃபீ 6 அய்யாம் ஸும்ம ஸ்தவா அலல் அர்ஷ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வானம் பூமி இதில் இருக்கக்கூடியவற்றை அல்லாஹ் 6 நாட்களில் அல்லாஹ் படைத்தான். அதற்கு பின்பு அல்லாஹ்வுக்குரிய இடமாக அல்லாஹ் அரிஷை எடுத்துக்கொண்டான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். அப்போ இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை படைத்து, இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு தேவையான எல்லா ஸ்பெஷலிஸ்டுகளையும் படைத்து, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு இடத்தில் எப்படி பேசுகிறான், மனிதர்கள் பயன்படுத்துவதற்காக வேண்டி இந்த உலகத்தை நான் ஆக்கியிருக்கிறேன், இந்த உலகத்தை உங்களுக்காக வேண்டி நான் வசப்படுத்தியிருக்கிறேன், நீங்கள் பயன்படுத்துவதற்காக, நீங்கள் வாழுவதற்காக வேண்டி என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே பேசுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
எம்மை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறான். இந்த உலகத்தில் தண்ணீர் அப்படியே வற்றினால், தண்ணீரை உரிந்தெடுத்தால் அதை உங்களுக்கு கொண்டு வருவது யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். ஒரு சிந்தனைக்கான ஒரு கருத்து. அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் வாழுகிற நாங்கள் உண்மையில் சில கஷ்டங்களை நாங்கள் அனுபவிக்கிறோம். ஆனால் அல்லாஹ் யாரையும் கைவிடவில்லை. இந்த உலகத்தில் எல்லா மக்களுக்கு தேவையான விஷயத்தையும் அல்லாஹ் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறான். அவர்களுடைய முயற்சிக்கு ஏற்றாற்போல் அவர்கள் தேடிக்கொள்வார்கள். இந்த உலகத்தில் யாருக்கும் இல்லை என்று ஒன்று கிடையாது. அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் நான் வைத்திருக்கிறேன், நீ இந்த உலகத்தில் தேடி எடுத்துக்கொள். இந்த உலகத்தை தந்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தையும், எல்லா இன்பங்களையும், எல்லா சொத்துகளையும் அல்லாஹ் தந்து அல்லாஹ் என்ன பேசுகிறான்? இந்த உலகத்தில் உங்களை ஹலீஃபாக்களாக நியமனம் செய்திருக்கிறோம். ஹலீஃபாக்கள் என்றால் யாரு? இந்த உலகத்தில் அல்லாஹ் சொன்ன பிரகாரம் வாழ்ந்து அல்லாஹ்விடத்தில் அஜெண்டாவை நாங்கள் சப்மிட் பண்ண வேண்டும். அல்லாஹ்வினிடத்தில் நாங்கள் அஜெண்டாக்களை ஒப்படைக்க வேண்டும். அந்த அஜெண்டாக்களை நாங்கள் ஒப்படைப்பதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில டியூட்டிகளை இந்த உலகத்தில் தந்திருக்கிறான். இந்த டியூட்டி, இதை நீ சரியான முறையில் செய்ய வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் செய்யக்கூடிய டியூட்டி, நாங்கள் தொழுகிறோம், இது அல்லாஹ் எங்களுக்கு தந்த டியூட்டி. இந்த உலகத்தில் அல்லாஹ் சொன்ன கடமைகளை நாங்கள் செய்கிறோம். அதே போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடமையாக்கி இருக்கிற ஒரு டியூட்டி தான் நோன்பு என்று நாங்கள் சொல்லுவோம், அஸ்ஸௌம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் இந்த மனிதனுக்கு எப்படி தொழுகை கடமையோ, எப்படி ஜகாத்து கடமையோ, எப்படி ஹஜ்ஜு கடமையோ, அத மாதிரி இந்த உலகத்தில் அல்லாஹ் அஸ்ஸௌம், நோன்பை இந்த சமுதாயத்துக்கெல்லாம் கடமையாக்கி இருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் ஒரு புனிதமிக்க ஒரு மாதத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். ஷஅபானுடைய மாதம் சம்பந்தமான விஷயங்கள் எங்களுக்கு தெரியும். ஷஅபானுடைய மாதம் என்ன? ரமலானுக்கு நாங்கள் தயாராகி கொள்வதற்காக வேண்டி சில அமல்களை நாங்கள் செய்ய வேண்டும். எங்களை நாங்கள் சரிபடுத்தி கொள்ள வேண்டும். ஷஅபானுடைய மாதத்தில் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக இபாதத்து செய்யக்கூடியவர்களாக, அதிலும் அதிகமாக நோன்பு நோக்கக்கூடியவர்களாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிற நேரம், அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபானுடைய மாதத்தில் அவர்கள் அதிகமாக நோன்பு நோட்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மாதம் முழுவதும் ரமதானுடைய மாதத்தில் அவர்கள் நோன்பு நோட்பார்கள். அதற்கு அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமாக நோன்பு நோக்கக்கூடிய மாதம் என்றால் அது ஷஅபானுடைய மாதம் என்று ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இது புகாரி, முஸ்லிம் போன்ற கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற விஷயம். அடுத்ததாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து உஸாமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேசுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் எல்லா மாதத்தை விடவும் ஷஅபானுடைய மாதத்தில் நீங்கள் அதிகமாக நீங்கள் நோன்பு பிடிக்கிறீர்கள், நோன்பு நோட்கிறீர்கள் என்று அவர்கள் பேசக்கூடிய நேரம் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், قال ذلك شهر, இது ஒரு மாதம், يغفل الناس عنه بين رجب ورمضان. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னா, ரமதானுக்கும் ரஜபுடைய மாதத்துக்கும் இடைப்பட்ட காலப்பகுதி, அதாவது ஷஅபானுடைய மாதம், ஷஅபானுக்கு முந்திய மாதம் ரஜப், ஷஅபானுக்கு பிந்திய மாதம் ரமதான். ரசூலுல்லாஹ் பேசினாங்க, ரஜபுக்கும் ரமதானுடைய மாதத்துக்கும் இடைப்பட்ட அந்த மாதம், அதாவது ஷஅபான்,
இந்த ஷஅபானுடைய மாதத்தில் மனிதர்கள் பொடுபோக்காக இருக்கிறார்கள், பராமுகமாக இந்த உலகத்திலே இருக்கிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு பேசினாங்க. வஹுவ ஷஹ்ரும், இந்த ஷஅபானுடைய மாதம் எப்படியான மாதம் என்றால் துர்ஃபஉ ஃபீஹில் அஅமால், அந்த மாதத்தில் அமல்கள் உயர்த்தப்படுகிறது. இலா ரப்பில் ஆலமீன், அல்லாஹ்வினிடத்தில், இந்த உலகத்தினுடைய ரப்பிடத்தில் அமட்கள் உயர்த்தப்படுகிறது, அமட்கள் போய் சேருகிறது என்று அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஷஅபானுடைய மாதத்தில் அதிகமாக மலக்குமார்கள், அதாவது ஷஅபானுடைய மாதம் என்கிறது எங்கட டியூட்டிகள் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கக்கூடிய ஒரு மாதம். எங்கட டியூட்டியை ஷஅபானுடைய மாதம் எப்படியான மாதம்? எங்கட டியூட்டியை நாங்கள் ஒப்படைக்கக்கூடிய மாதம். நாங்கள் எல்லா மாதத்திலும் செஞ்ச அமட்கள் ஷஅபானுடைய மாதத்தில் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக போய் அல்லாஹ்விடத்தில் சேருகிறது. துர்ஃபஉ ஃபீஹில் அஅமால், அந்த மாதத்தில் தான் அமல்கள் அல்லாஹ்விடத்தில் போய் சேருகிறது, அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. பேசிவிட்டு இப்ப கேள்வி ஒன்று வரும், அல்லாஹ்வுடைய தூதர் ஏன் ஷஅபானுல அதிகமாக நோன்பு பிடிச்சாங்க? அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஃபஉஹிப்பு அய்யர்ஃபஅ அமலி வ அன ஸாயிம், நான் நோன்போடு இருக்கிற நிலையில் என்னுடைய அமல் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படுவதற்கு நான் ஆசைப்படுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. ஷஅபானுடைய மாதத்தில் நாங்கள் ஏன் நோன்பு பிடிக்கணும்? ஏன் நோன்பு பிடிக்கிறது வலியுறுத்தப்பட்டிருக்குதுன்னா, அன்றைய மாதத்தில் எல்லா அமல்களுக்குரிய நோன்புக்குரிய கூலி மட்டும் கிடையாது. இந்த உலகத்தில் எதுவெல்லாம் அமாலுகள், எதுவெல்லாம் அல்லாஹ்விடத்தில் நன்மை தரக்கூடியதாக இருக்கிறதோ, தொழுகை, நோன்பு, சதகா, தர்மம், உம்ரா, எதுவெல்லாம் அல்லாஹ்விடத்தில் நன்மை தருகிறதோ அதுவெல்லாம் உயர்த்தப்படுகிறது. ஷஅபானுடைய மாதம் நோன்புக்குரிய மாதம் மட்டும் கிடையாது. அந்த மாதத்தில் எல்லா அமட்களையும் செய்யலாம். எல்லா அமட்களுக்கும் அந்த மாதம் திறந்து தருகிறது. நீ எதை வேண்டாலும் செய்யலாம், நீ அமல் செய்ய முடியும், நீ அதிகமாக செய்ய முடியும், நீ அதிகமாக நோன்பு நோக்க முடியும். ரசூலுல்லாஹ் பேசினாங்க, நான் நோன்பாக இருக்கிற நேரம் அல்லாஹ்வினிடத்தில் என்னுடைய தரஜாத்துகள், என்னுடைய நன்மைகள் உயர்த்தப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த மாதத்தில் நான் அதிகமாக நோன்பு நோக்கிறேன் என்று அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, ஷஅபானுடைய மாதத்தில் நாங்கள் தொடர்ச்சியாக நோன்பு பிடிக்க முடியும். அதாவது ஒரு நாள் விட்டு விட்டு அப்படியான நாட்களில் நாங்கள் ஷஅபானுடைய மாதம் என்றால் மாசம் முழுவதும் நோன்பு பிடிப்பதாக கிடையாது. ஒரு நாளைக்கு விட்டு விட்டு ஷஅபானுடைய மாதத்தில் நாங்கள் அதிகமாக நோன்பு பிடிக்க வேண்டும். நாங்கள் சும்மா இருக்கிறதை விட நாங்கள் அதிகமாக நோன்பு பிடிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபானுடைய கடைசி பகுதியில் நோன்பு பிடிப்பதை தடை செய்திருக்கிறாங்க. இப்ப ஷஅபான் 29 நாங்கள் நோன்பை பிடிச்சிட்டோம். அங்கால ரமதானுடைய மாதம் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ரமதானுடைய மாதம் ஸ்டார்ட் ஆகிற நேரம் எப்படி ஆகுது? அது ஒரு 31 அது மாறி விடுகிறது. ஷஅபானுடைய மாதம் நோன்போடு சேர்ந்து வருகிறது. அதனால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் ஷஅபானுடைய கடைசி பகுதியில் நீங்கள் நோன்பு நோக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நோன்பு நோக்க வேண்டாம். இப்போ ஒரு மனுஷன் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் விட்டு விட்டு நோன்பு பிடிக்கிறார். இப்போ நான் இன்னைக்கு நோன்பு பிடிக்கிறேன், இப்போ நாளைக்கு அடுத்த நாள், அதற்கு பிந்திய நாள் ரமதானுடைய நாள். இப்போ நான் இன்னைக்கு நோன்பு பிடிக்கிறேன்னா நாளைக்கு பிடிக்க மாட்டேன். நாளை அன்றைக்கு பிடிக்கிற நோன்பை எதை நான் தொடர்ச்சியாக பிடிச்சு வருகிறேன் என்பதற்காக நான் பிடிக்கிறேன். அடுத்த நாள் ரமதான். இந்த நேரம் என்ன செய்வது என்றால், இது இஸ்லாம் எங்களுக்கு சில வழிகளை சொல்லுகிறது. தொடர்ச்சியாக ஒருவர் ஒரு நாள் விட்டு விட்டு நோன்பு பிடித்தால் அவர் தொடர்ச்சியாக என்ன செய்யலாம்? நோன்புகளை பிடிச்சு கொள்ளலாம் என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுகிறது. அன்பார்ந்தவர்களே,
இந்த ஷஅபானுடைய மாதம் நாங்கள் எங்களுடைய அமல்களை நாங்கள் அதிகமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். ஆனால் ஷஅபானுடைய மாதத்தில் நோன்பு பிடிப்பது சிறந்ததா அல்லது ரமலானுடைய மாதத்தில் நோன்பு பிடிப்பது சிறந்ததா என்று பார்த்தால் ஷஅபானுடைய மாதத்தில் நோன்பு நோட்பது சுன்னத். ஆனால் ரமலானுடைய மாதத்தில் நோன்பு பிடிப்பது என்பது ஃபர்த். அப்போ நாங்கள் ஷஅபானுடைய மாதத்தில் எங்களை நாங்கள் தயார்படுத்தி கொள்ளணும், எங்களை நாங்கள் என்ன செஞ்சு கொள்ளணும், ஆக்டிவ் படுத்தி கொள்ளணும். அன்பார்ந்தவர்களே, ரமலானுடைய மாதம் இமாமுகள் கைஃப நஸ்தக்பிலு ரமதான், ரமதானுகளை நாங்கள் எப்படி வரவேற்பது என்று பேசக்கூடிய நேரம் ஷஅபானிலிருந்து நாங்கள் வரவேற்க வேண்டும். ஷஅபானில் நோன்பு பிடிப்பதன் மூலம் நாங்கள் ரமதானை வரவேற்க வேண்டும். ஷஅபானில் நாங்கள் இபாதத்து செய்வதன் மூலம் என்ன செய்யணும், ரமதானை நாங்கள் வரவேற்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நோன்பினுடைய நோக்கத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். நாங்கள் ஏன் நோன்பு பிடிக்கிறோம், எதற்காக நாங்கள் நோன்பு பிடிக்கிறோம், எதற்காக நாங்கள் பிடிக்கணும் என்று பேசுகிற நேரம், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு, உங்களின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது, கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், உங்களுக்கு முன்னால வந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் எப்படி இந்த நோன்பை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறானோ அந்த மாதிரி உங்களுக்கு அல்லாஹ் நோன்பை கடமையாக்கி இருக்கிறான். இப்ப நோன்பு ஏன், எதற்காக நோன்பு? தக்குவா, எங்களிடத்தில் தக்குவா வர வேண்டும் என்பதற்காக நோன்பு. அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், இன்னமா யதகப்பலு மினல் முத்தகீன், தக்குவா உள்ளவர்களிடத்தில் இருந்து தான் அல்லாஹ் எதையும் ஏற்றுக்கொள்வான். நாங்கள் தக்குவா இல்லாமல் தொழுதா அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. தக்குவா இல்லாமல் நோன்பு பிடித்தால் அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. தக்குவா இல்லாமல் தர்மம் செய்தால் அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. தக்குவா இல்லாமல் ஹஜ்ஜோ எது செஞ்சாலும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. லஅல்லக்கும் தத்தகூன். இப்போ நீங்கள் எல்லாரும் தக்குவா உள்ள சமுதாயமாக மாற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இந்த நோன்பை இந்த சமுதாயத்துக்கு கடமையாக்கி இருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமதானுடைய சிறப்புகளை பற்றி பேசுகிற நேரம் என்ன சொன்னாங்க? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இதா ஜா ரமதான், ரமதானுடைய மாதம் வந்தால் ஃபுத்திஹத் அபுவாபுஸ் ஸமா, அதாவது வானத்தினுடைய சொர்க்கத்தினுடைய கதவுகள் திறக்கப்படுகிறது. வகுல்லிகத் அபுவாபு ஜஹன்னம் வசுல்சிலத்தி ஷயாத்தீன், நரகத்தினுடைய வாயில்கள் மூடப்படுகிறது, ஷைத்தானுகள் விலங்கிடப்படுகிறார்கள், கட்டி வைக்கப்படுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் இந்த செய்தியை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ரமதானுடைய மாதம் வந்தால் ஷைத்தானுகள் விலங்கிடப்படுகிறார்கள். ரமதானுடைய மாதம் வந்தால் சொர்க்கம் திறக்கப்படுகிறது, நரகம் மூடப்படுகிறது. இப்ப ஒரு கேள்வி ஒன்று வரும், ரமதானுடைய மாதம் ஒருத்தன் பாவம் செஞ்சு பாவத்தினால அவன் மௌத்தாகிறான். மௌத்தாகக்கூடிய நேரம் அவன் ஒரு பாவி. ரமதானுடைய மாதத்தில் நரகம் மூடப்பட்டுவிடும், சொர்க்கம் திறந்திருக்கும். அப்ப அந்த பாவி சொர்க்கம் போவானாங்கிற கேள்வி எங்களுக்கு வரும். அன்பார்ந்தவர்களே, இதை எப்படி இமாமுகள் விளங்கப்படுத்துகிறார்கள் என்றால், ரமதானுடைய மாதம் என்கின்றது, இப்ப நாங்க நரகத்துக்கு போறதுக்கு ரெடியாக நின்றிப்போம். ரமதான் மாதத்தில் செய்யக்கூடிய அமலின் மூலமாக நாங்கள் சொர்க்கத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இது இப்படித்தான் நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். ரமதானுடைய மாதத்துல நாங்க செய்யக்கூடிய அமல் இருக்கிறே, அது சொர்க்கத்துக்கு போறதுக்கு லேசான அமலாக இருக்கும். இப்ப ரமதானுடைய மாதத்தில் ரசூலுல்லாஹ் பேசினாங்க, நீங்கள் ரமதானுடைய மாதத்தில் உம்ரா செய்தால் அது ஒரு ஹஜ்ஜுக்குரிய நன்மை வழங்கப்படுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. ரமதான் மாதத்தில் நாங்கள் ஒரு உம்ரா செஞ்சா அதுக்குரிய கூலி ஹஜ்ஜுடைய கூலி கிடைக்கும்.
ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜை பற்றி என்ன பேசினாங்க? ஒருத்தர் ஹஜ்ஜு செஞ்சா அவர் முன்னால் சென்ற எல்லா பாவங்களும் அவருக்கு மன்னிக்கப்பட்டு அவர் ஒரு பிறந்த பாலகனாக அவர் திரும்புகிறார். ஒரு புதுசா பிறந்த ஒரு சின்ன புள்ள மாதிரி, குழந்தை புள்ள மாதிரி அவர் திரும்புகிறார். அவருடைய பாவம் அழிக்கப்படுகிறது. அப்ப இந்த ரமதானுடைய மாதத்தில் நாங்கள் ஒரு ஹஜ்ஜி, ஒரு உம்ரா செய்தால் அந்த மாதத்தில் செய்த உம்ரா ஒரு ஹஜ்ஜுடைய நன்மை எங்களுக்கு தருகிறது. அந்த மாதத்தில் லைலத்துல் கத்ருடைய ஒரு இரவு இருக்கிறது. அந்த லைலத்துல் கத்ரை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிற நேரம், லைலத்துல் கத்ரி கைரு மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதத்தை விட சிறந்தது. அந்த மாதம் ஒரு சிறப்புக்குரிய மாதம். அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு சிறப்புக்குரிய இரவு. எனவே அந்த இரவில் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அப்ப இந்த ரமதானுடைய மாதம் எங்களுக்கு சொர்க்கம் போறதுக்கு எல்லாத்தையும் லேசிப்படுத்தி தருது. அன்பார்ந்தவர்களே, இந்த ரமதானுடைய மாதத்தை பொறுத்தவரையில் எங்களுக்கெல்லாம் தெரியும் அல் குர்ஆன். அல் குர்ஆன் இறங்கிய மாதம். அல் குர்ஆனை அதிகமாக இந்த மாதம் ஓதச் சொல்லுகிறது. நாளை மறுமையில் 2 விடயம் எங்களுக்கு சாட்சி சொல்லும். மறுமையில் அல்லாஹ்விடத்தில், அல்லாஹ்வுக்கு முன்னால நாங்கள் நிற்கிற நேரம் 2 விஷயம் எங்களுக்கு ஷார்பாக பேசும். ரசூலுல்லாஹ் பேசினாங்க, அஸ்ஸியாம் வல் குர்ஆன் யஷ்ஃபிஆனி லில் அப்தி யௌமல் கியாமா. மறுமை நாளில் நோன்பும் குர்ஆனும் 2மே இந்த மனுஷனுக்காக அல்லாஹ்விடத்தில் வாதாடும். அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக பேசும். ரசூலுல்லாஹ் பேசினாங்க, அந்த ஷியாம் அதாவது நோன்பு பேசும், யா அல்லாஹ், இவன் எனக்காக வேண்டி தாகத்தை அடக்கி கொண்டு, பசி, தாகம், இச்சை எல்லாவற்றையும் அடக்கி கொண்டிருந்தான் என்று இந்த நோன்பு பேசும். அடுத்ததாக அல் குர்ஆன் அல்லாஹ்விடத்தில் எப்படி பேசும் என்றால், யா அல்லாஹ், இவன் ويقول القرآن منعته النوم بالليل. யா அல்லாஹ், இவன் இரவில் தூங்காமல் முழித்திருந்து என்னை ஓதிக்கொண்டிருந்தான் என்று அல்லாஹ்விடத்தில் 2மே சாட்சி சொல்லும். அன்பார்ந்தவர்களே, நாளை மறுமையுடைய கட்டம் எங்களுக்கு தீர்ப்பு, எங்களுக்கு அதாவது வாதாடுவதற்கு, எங்களுக்கு ஷார்பாக பேசுவதற்கு யாரும் இல்லாத கட்டத்தில் குர்ஆனும் நோன்பும் எங்களோடு வந்து எங்களுக்கு ஷார்பாக பேசுகிறது. இது பெரிய ஒரு பாக்கியம். யார் இந்த உலகத்தில் அதிகமாக நோன்புகளை நோற்றார்களோ, யார் இந்த உலகத்தில் அதிகமாக குர்ஆனை அவர்கள் ஓதினார்களோ, நாளை மறுமையில் எங்களுக்கு ஷார்பாக 2மே வந்து பேசுகிறது என்று அல்லாஹுவினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் ரமலானுடைய அந்த சிறப்புகளை பற்றி சொல்லுகிற நேரம், ஈமானோடு, நல்லெண்ணத்தோடு, எதிர்பார்ப்போடு யார் ரமலானுடைய மாதத்திலே நோன்பு நோட்கிறார்களோ அவர்களுடைய முன் சென்ற பாவத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னிக்கிறான் என்று அல்லாஹுவினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் இந்த ரமதானை நாங்கள் எதிர்கொள்வதற்கு முன்பு, இந்த ரமதானை நாங்கள் சந்திப்பதற்கு முன்பு, நாங்கள் இந்த ரமதானை எப்படி சந்திக்க வேண்டும், எப்படியானவர்களுடைய நோன்புகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான்? உண்மையில் ஒவ்வொரு முஸ்லிமும் யோசிக்க வேண்டும், நான் பிடிக்கிற நோன்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? என்னுடைய நோன்பு அல்லாஹ்வினிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்பதை நாங்கள் சிந்திக்கணும். இப்ப நிறைய பேர் இந்த உலகத்தில் வாழுகிறார்கள். ஏதோ நாங்கள் சம்பிரதாயத்துக்கு நாங்கள் நோன்புகளை நோற்றுக்கொள்கிறோம், ஆனால் அதில் எந்த விதமான பயனும் கிடையாது. இந்த உலகத்தில் நாங்கள் சம்பிரதாயத்துக்கு தொழுகிறோம், அதன் மூலம் எந்த பயனும் கிடையாது. நாங்கள் கட்டாயம் சிந்திக்க வேண்டும், என்னுடைய நோன்பு, என்னுடைய தொழுகை, என்னுடைய ஜகாத், என்னுடைய தர்மம்
ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா என்பதை நாங்கள் சிந்தித்து இந்த உலகத்தில் சரியான மக்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கெல்லாம் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஃபஅகூலு கௌலி ஹாதா ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ் இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அம்மா பஅத். அன்பார்ந்தவர்களே, இந்த நோன்பை நாங்கள் எதிர்கொள்வதற்கு முன்பதாக இமாமுகள் எந்த வழிகளை சொல்லுகிறார்கள்? சலஃபி உலமாக்கள் இந்த நோன்பை நாங்கள் நோட்பதற்கு முன்பு நாங்கள் எப்படியான மக்களாக நாங்கள் மாற வேண்டும் என்று சொல்லுகிற நேரம், அத்தௌபத்து வாஜிபத்துன் மின் குல்லி ஸன்பி. நோன்பு பிடிக்கிறதுக்கு முன்னால நாங்கள் தௌபா செய்யணும். எங்களோட நோன்பு அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் நாங்கள் செய்த பாவம், அநியாயம், குற்றங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்ய வேண்டும். فَإِنْ كَانَتِ الْمَعْصِيَةُ بَيْنَ الْعَبْدِ وَرَبِّهِ. நாங்கள் செய்த பாவம் அல்லாஹ்வுக்கும் எங்களுக்கும் மத்தியில் இருந்தால் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்ய வேண்டும். ஆனால் மனிதனுக்கும் மத்தியில் ஏதாச்சும் கொடுக்கல் வாங்கல், பிரச்சனைகள், சிக்கல்கள் இருந்தால் இஸ்லாம் சில ஷரத்துகளை போடுகிறது. முதலாவது ஷரத் அல் இக்லாஉ அனி ஸன்பி ஃபௌரன். உடனடியாக நாங்கள் செய்த பாவத்தை கலட்டி தூக்கி வீசணும். அப்ப பாவம் செய்யக்கூடியவங்களாக இருந்தால் அந்த பாவத்திலிருந்து நாங்கள் விடுபடணும். ரெண்டாவது, நாங்கள் செய்த பாவத்துக்காக அல்லாஹ்விடத்தில் நாங்கள் கைதேசப்பட வேண்டும். யா அல்லாஹ், நான் இப்படியான பாவத்தை நான் செய்து விட்டேன், உன்னை தவிர லா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்ட், உன்னை தவிர என்னுடைய பாவத்தை யாருமே மன்னிக்க மாட்டார்கள். ஃபக்ஃபிர் லீ ذنبி, என்னுடைய பாவத்தை நீ மன்னித்துக்கொள் என்று அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்ய வேண்டும். எப்படி சொல்றா? ஃபதூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் தௌபா செய்து கொள்ளுங்கள், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் மன்றாடுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். நாங்கள் தௌபா செய்ய வேண்டும். அதுக்கு பின்னால இன்னைக்கு செஞ்ச பாவத்தை, வாழ்க்கையில செஞ்ச பாவத்தை நான் என்னுடைய மௌத்து வரைக்கும் நான் செய்ய மாட்டேன் என்று நாங்கள் உறுதிமொழி அளிக்க வேண்டும் என்று இமாமுகள் சில பட்டியல்களை கொண்டு வருகிறார்கள். இப்படியெல்லாம் ஒரு மனுஷன், அதாவது பாவத்தை கலட்டி தூக்கி வீசி மனம் வருந்தி பாவத்தின் பக்கம் நான் போக மாட்டேன் என்கிற ஒரு உறுதி வந்தால் அவன் தௌபா செய்து விட்டான். அடுத்ததாக பேசினாங்க, மனுஷனோடு சம்பந்தப்பட்ட சில பாவங்கள், சில விஷயங்கள் இருந்தால் அதற்கும் ஷரத்துகள் இருக்குது. அல்லாஹ்வோட சம்பந்தப்பட்ட விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணி மட்டும் போதாது. நாங்க பார்க்கிறோம், தொழுதா மட்டும் போதும், நோம்பு பிடிச்சா மட்டும் போதும், ஜகாத்து கொடுத்தா மட்டும் போதும், அடுத்தவனோட பழகிற விஷயம், அடுத்தவனை பற்றி பேசுகிற, மானத்தில் கையடிக்கிற அந்த அதே மாதிரி அடுத்தவனுடைய பொருள்களை அபகரித்து ஹராத்தோடு வாழுகிற விஷயத்தை நாங்கள் பார்க்க மாட்டோம். எப்படி பேசுகிறாங்கன்னா, அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதனுடைய சொத்துக்களை நாங்கள் பிடுங்கி சாப்பிடுகிறோம். இந்த நேரம் அவன் மன்னிக்காத வரை எங்களுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது. சுப்ஹானல்லாஹ். இந்த உலகத்தில் நான் ஒருவனுடைய சொத்தை அபகரித்திருக்கிறேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒருவனுடைய சொத்தை, காணியை, காசை நான் பலாத்காரமாக அபகரித்திருக்கிறேன். ஆனால் நான் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து விட்டேன், அல்லாஹ் மன்னிப்பான். ஆனால் அந்த மனிதன் மன்னிக்காத வரையில் எங்களுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ்.
என்ன செய்யணும்? இந்த ரமலான் வருவதற்கு முன்னால் எப்படி மாறணும்? அடுத்தவனுடைய சொத்தில் காசு பணத்தில் கையெடுத்தால் திருப்பி கொடுப்பது வாஜிப். அடுத்தவர்களுடைய மானம், இரண்டாவது பேசுறாங்க, மானத்தில் கையடித்தால் போய் மன்னிப்பு கேட்கணும். அடுத்தவனுக்கு இட்டு கட்டி இருந்தால் மன்னிப்பு கேட்கணும். அடுத்தவனுக்கு அவதூறு சொல்லியிருந்தால் அவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு நாங்க பரீதாகணும். இது இல்லாத வரையில் எங்களுடைய இபாதத் ஏற்றுக்கொள்ளப்படாது. அன்பார்ந்தவர்களே, அடுத்ததாக பேசினாங்க. அன்பார்ந்தவர்களே, இந்த குரோதங்கள், மனிதர்களுக்கு மத்தியில் இருக்கிற அந்த குரோதங்கள், அந்த வெறுப்புகள், அந்த பகைமைகள், இந்த பகைமை எங்களுடைய பாவங்கள் அல்லாஹ்விடத்தில் மன்னிக்கப்படுவதற்கு தடையாக இருக்கிறது. இப்ப நாங்க இந்த உலகத்தில் மனுஷனோட பேசாம வாழ்றோம். மனிதர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள எங்களுக்கு தெரியாது. நிர்வாகிகள் பொதுமக்களோடு நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற விஷயம் தெரியாது. பொதுமக்கள் நிர்வாகிகளோடு நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஊரில் இருக்கக்கூடிய மக்களோடு நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், உலமாக்களோடு நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற விஷயம் தெரியாது. குரோதம், பிரச்சனை, சண்டை, சச்சரவு, பக்கத்து வீட்டுக்காரனோடு நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவனோடு நான் எப்படி தோழமை கொள்ள வேண்டும் என்கிற விஷயம் தெரியாது. மகன் வாப்பாவோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், வாப்பா மகனோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தாய் தந்தையர்களோடு எப்படி நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும், நானா தம்பியோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் தெரியாது. இப்படி நாங்கள் இந்த உலகத்தில் எங்களுக்கு மத்தியில் குரோதங்கள், கோபம், அந்த வெறுப்பு, இப்படியான விஷயங்கள் எங்களுடைய கல்வியிலே இருந்தால் எங்களுடைய தௌபா அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு எங்களுடைய குரோதங்கள், எங்களுடைய அந்த பிரிவு ஒரு காரணமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, துஅரதுல் அமாலு ஃபீ குல்லி யௌமி ஹமீஸின் வத்னைன். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் அல்லாஹ்விடத்தில் அமல்கள் எடுத்து காட்டப்படுகிறது. ஃபயக்ஃபிருல்லாஹு அஸ்ஸ வஜல் ஃபீ தாலிகல் யௌம் லிகுல்லி இம்ரிஇன் லா யுஷ்ரிகு பில்லாஹி ஷைஅன். அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காத எல்லாருக்கும் அல்லாஹ் டோட்டலி பொது மன்னிப்பை அல்லாஹ் கொடுக்கிறான். எல்லாருக்கும் பொது மன்னிப்பு, எல்லாரையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். இணை கற்பிக்காத எல்லாருக்கும் அல்லாஹ் பொது மன்னிப்பு. எப்ப? வியாழக்கிழமை, திங்கக்கிழமை எல்லாருக்கும் அல்லாஹ் மன்னிப்பு கொடுக்கிறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்லம்ரஅன் كانت بينه وبين أخيه شحناء فيقال. கொஞ்சம் பேருக்கு அல்லாஹ் கொடுக்குறாங்க. யாருன்னு கேட்டா, சகோதரர்களுக்கு மத்தியில் பேசாம, கதைக்காம, தொடர்பு இல்லாம இந்த உலகத்துல வாழ்றாங்களே, இவங்களுக்கு அல்லாஹ் பொது மன்னிப்பு கொடுக்க மாட்டான். உத்ருக்கு ஹாஸைனி ஹத்தா யஸ்தலிஹா. மலக்குமார்களிடத்தில் அல்லாஹ் சொல்லுவான், இவங்களோட லிஸ்ட நீங்க பெண்டிங்ல வைங்க. இவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில அன்பாக, நட்பாக பழகாத வரையில் அவர்களுக்கு பொது மன்னிப்பு கிடையாது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்விடத்தில் எங்களுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால், அல்லாஹ்விடத்தில் நான் ஒரு சரியான மனிதனாக நான் நிற்க வேண்டும் என்றால், இந்த உலகத்தில்
வாழக்கூடிய நேரம் நாங்கள் மனிதர்களுக்கு மத்தியில் நல்லவர்களாக வாழணும். பகைமை இப்ப சுபஹான் அல்லாஹ், எந்த அளவுக்கு இந்த இஸ்லாமிய சமுதாயம் சீர்கெட்டு போய்விட்டது என்றால், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால மேக்சிமம் நிர்வாகத்துக்கு மத்தியில் நிர்வாக சண்டையினால் ஒரு உயிரை பரிதாபமாக கொண்ட ஒரு காட்சியை நாங்கள் பார்த்தோம். என்ன பிரச்சனை? நிர்வாக பிரச்சனை. நான் தலைவரா நீ தலைவரா, நீ சரியில்லாதவன், உனக்கு எந்த தகுதியும் கிடையாது, இந்த உலகத்தில் என்னை விட நல்லவன் யாரும் இல்லை, நான் தான் பள்ளிவாசல் ஜமாஅத் தலைவராக வர வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு உயிரை கொண்ட ஒரு சமுதாயமாக எங்களுடைய சமூகம். ஒரு கல்யாணத்துக்கு சொல்லவில்லை என்பதற்காக 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் இரத்த உறவுகளை பறித்து கொண்டு வாழுகிற ஒரு மிக மோசமான சமுதாயம் இந்த முஸ்லிம் சமூகம். பக்கத்து வீட்டில் ஒரு அழகி போன பிலாப்பழம் விழுந்ததற்காக வேண்டி 10 வருஷம் 12 வருஷம் உசாவிக்கு சீரழிந்து கொண்டிருக்கக்கூடிய சமூகம் இந்த முஸ்லிம் சமூகம். கேட்டால் சமத்துவம், முன்மாதிரி மக்கள், நல்ல மக்கள், இஸ்லாமிய மக்கள், குர்ஆனை சுமந்த மக்கள், கேவலம் உறவுகளே சண்டை, அடுத்தவனை பற்றி கேவலமாக பேசுவது, அடுத்தவனுடைய சதையை சாப்பிடுவது. இந்த உலகத்தில் உலமாக்களிலும் சிலர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் பேசினாலே மற்றவர்களுடைய குறை. சில நிர்வாகிகளும் இருக்கிறார்கள், பேசினாலே உலமாக்களை பற்றிய குறை, பொதுமக்களை பற்றிய குறை. அவன் கேட்கிறான், இல்ல இவன் குடிகாரன், இவன் வெட்டிக்காரன், இவன் பாவி, இவன் ஜானி என்று மக்களுக்கு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய மனுஷன். ஆனால் தஸ்கியத்துன் நஃப்ஸ், தன்னுடைய வாழ்க்கையை பார்க்கக்கூடிய நேரம், தன்னுடைய ஹிஸ்டோரியை பார்க்கக்கூடிய நேரம், தன்னை விடவும் மோசமானவன் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது, மற்றவனுக்கு நாங்கள் அட்வைஸ் பண்ண வந்து விடுகிறோம். ரசூலுல்லாஹ் எப்படி வாழ்ந்தார்கள்? கைஃப கான குலுகுன் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில், அல்லாஹ்வுடைய தூதருடைய குலுக், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்தது? கான குலுகுன் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் குர்ஆன். ரசூலுல்லாஹ்வுடைய லைஃப் ஸ்டைல் குர்ஆனாக இருந்தது. அவர்களுடைய வாழ்க்கை டோட்டலி குர்ஆனாக இருந்தது. குர்ஆனுக்கு மாற்றம் செய்து வாழவில்லை, ஆனால் நாங்கள் மாற்றம் செய்து வாழுகிறோம். அல்லாஹ் சேர சொல்லுகிறான், வஅத்தஸிமு பிஹபிலில்லாஹி ஜமீஆ. அல்லாஹ்வுடைய ஒற்றுமை என்கிற கயிற்றை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்லுகிறான். ஆனால் சேருவதற்கு எங்களுடைய கல்வியிடம் கொடுக்கவில்லை. சும்மா பாருங்க, தௌஹீத் என்று பேசுகிற நாங்கள் ஒரு காலத்தில் தௌஹீதுக்காக ரத்தம் சிந்திய மக்களும் இந்த ஊரிலே இருப்பார்கள். ஒரு காலத்தில் இந்த உலகத்தில் இந்த பூமியில், இந்த ஊரில், இந்த மதுரங்குலையில் அல்லாஹுவை வணங்குகிற ஓரிரை கொள்கையோடு அல் குர்ஆன் சுன்னாவோடு பயணிக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்கிற அந்த தியாக சிந்தனை, அப்போது இருந்த ஒற்றுமை நட்பு இப்ப கிடையாது. ஒரு பள்ளிவாசல் நாங்கள் அமைச்சதுக்கு பின்னால, ஒரு ஸ்டேஜ் பிரச்சனை இல்லைன்னு வந்ததுக்கு பின்னால நாங்கள் விட்டு ஒதுங்கி, தாவாவும் இல்லை, இபாதத்தும் இல்லை, தாவாவுக்கு பங்களிப்பும் இல்லை, எல்லாத்தையும் நாங்கள் மறந்து வாழுகிறோம். அவன் பேசுகிறோம், நான் ஒரு காலத்தில் தியாகம் செஞ்சேன், நான் ஒரு காலத்தில் ரத்தம் சிந்தினேன், நான் ஒரு காலத்தில் அடிபட்டேன் பேசுகிறோம்.
அன்பார்ந்தவர்களே, போகக்கூடிய எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுமா? எங்கு பார்த்தாலும் மனுஷங்களுக்கு மத்தியில் இருக்கிற பிரச்சனை. உறவுகளை புரிந்து கொள்ளுங்கள். சமுதாயத்தில் நிர்வாகிகள், உலமாக்கள் எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். சமுதாயத்தில் மஸ்லஹத்தை கொண்டு வருவதற்கு முன்பு, சமுதாயத்தில் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு முன்பு, சமுதாயத்தில் தொழுகையை கொண்டு வருவதற்கு முன்பு ஒவ்வொருவருடைய நஃப்ஸு மாற வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நீங்கள் நரகை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். தஸ்கியத்துன் நஃப்ஸ் முக்கியமான பகுதி. உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். நாளை மறுமையுடைய கட்டத்தில், இன்றைய நாள் இந்த ஹுத்பா முடிஞ்சதுக்கு பின்னால நான் மௌத்தாகினால், இந்த ஜும்மாவில் விஷயங்கள் பேசப்படுகிறது. இந்த ஜும்மாவுடைய முடிவில் நான் கலைந்து செல்லக்கூடிய நேரம் நான் மௌத்தாகினால், அல்லாஹ்வை நான் சரியான முறையில் சந்திப்பதற்கு நான் சரியானவனா, தகுதியானவனாகிறத பார்த்துக் கொள்ளுங்க. ஏன்னா மௌத் வந்து கொண்டே இருக்கு. அண்மையில் ஒரு யூனிவர்சிட்டி மாணவி, ஒரு கை குழந்தை, அந்த ஊரில் A-level எக்ஸாமில் ஃபர்ஸ்ட் ரிசல்ட் எடுத்த ஒரு மாணவி. சுப்ஹானல்லாஹ், அந்த பெண் மௌத்தாகிறாள். எல்லாரும் ஆச்சரியப்படுகிறார்கள், அதிர்ந்து போகிறார்கள். கேன்சர். அண்மையில் நான் புத்தளத்துக்கு ஒரு ஹுத்பாவுக்கு வந்திருந்தேன். ஹுத்பாக்களை முடித்துவிட்டு போனை நாங்கள் ஆன் பண்ணினால் கல்பிட்டியில் 4 மையத். ஜும்மா தொழுதுட்டு வந்தவங்க, ஜும்மா முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தவங்க மௌத், மையத். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? இன்னல் மௌத் அல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும். எந்த மௌத்தை பார்த்து நீ விரண்டு ஓடுகிறாயோ அந்த மௌத் உன்னை சந்திக்கும். வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா, பிரம்மாண்டமான கோட்டைக்குள் இருந்தாலும் உங்களை மௌத் என்பது வந்து அடையும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறானே. உறவுகளே, நாங்க எப்போ உறவுகளை மாறப்போகிறோம்? சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பார்க்கக்கூடிய நேரம், ரஹமாஉ பைனஹும், முஸ்லிம்களுக்கு மத்தியில் அன்பாக பண்பாக பழகிக் கொள்வார்கள். தராகும் ருக்கான் சுஜ்ஜதா, சஹாபாக்களுக்கு மத்தியில் இவன் தப்லீக் ஜமாத், இவன் தௌஹீத், இவன் வஹாபி, இவன் கபர் வணங்கிங்கிற வேறுபாடு இருக்கவில்லை. டோட்டலி உம்மத்தும் சொர்க்கம் போகணும் என்று யோசித்தவர்கள் அந்த உத்தம சஹாபாக்கள். தராகும் ருக்கான் சுஜ்ஜதா, பார்க்கக்கூடிய காலங்களில் எல்லாம் அவர்கள் ருக்குவிலும் சுஜூதிலும் அவர்கள் விழுந்து விழுந்து புரண்டு கொள்வார்கள். இவர்கள் சஹாபாக்கள். இபாதத் எப்படி வாழ்ந்தவர்கள்? வகுந்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தி மினன் நார், நரகத்தின் விளிம்பில் வாழ்ந்து கொண்டிருந்த நீங்கள். சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான், நரக படுகொலில் விழப்போன உங்களை இந்த தூதர் வந்து பரிசுத்தப்படுத்தினார். எப்படி மாறினார்கள்? சஹாபாக்களுக்கு மத்தியில் இருந்த அந்த ஒற்றுமை, கனெக்ஷன். மஅல்லஃப்த பைன குலூபிக்கும், உங்களுடைய கல்புக்கு மத்தியில் நெருக்கத்தை, அன்பை நாங்கள் ஏற்படுத்தினோம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பேசினானே. ஏன் இந்த சமுதாயத்துக்கு அந்த நெருக்கம், அந்த அன்பு, அந்த அக்கறை கிடையாது?
கஞ்சத்தனத்தோடு வாழுகிறோம். அல்லாவுக்காக, அல்லாவுடைய பள்ளிக்காக 50% கொடுப்பதற்கு கஞ்சப்படுகிறோமே. நான் பேசுகிறேன் உறவுகளை, பார்க்கவில்லையா அமெரிக்காவை எப்படி பத்தினிக்கு 100 மில்லியன், 100 கோடி, 200 கோடி, 300 கோடிக்கு நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி கிடையாது. அன்பார்ந்தவர்களை, நான் பேசுகிறேன். இந்த மதுரங்குழியில நீங்க பாருங்க, எங்க வேணாலும் தேடி பாருங்க, 10 கோடிக்கு மேல இந்த ஹாஜியார் ஊடு கட்டி இருக்கிறார். வல்லாஹி 10 கோடிக்கு மேல யாரும் ஊடு கட்டி இருக்க மாட்டாங்க. ஆனால் அமெரிக்காவில் பெலஸ் மாதிரி கட்டப்பட்ட வீடு, கோல்ஃபிஷ், 1 கோல்ஃபிஷ் ஹோட்டலை பேசுவோம், 5 ஸ்டார் ஹோட்டல், எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கின்ற பேசுவோம். அதை விடவும் பிரம்மாண்டமான பெரும் பெரும் மாளிகைகள், சுபஹானல்லாஹ், 300-400 கோடி செலவழிச்சு கட்டப்பட்ட வீடு. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஒரு 3 நாள் அனுப்பிய அந்த தீ, அந்த காற்று, கலிபோர்னியா என்று சொல்லுகிற அந்த நகரம் அப்படி அழிந்தது. பல கோடிக்கணக்கான ட்ரில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் அமெரிக்காவுக்கு நஷ்டம். எங்களை மாதிரி 5 லட்சத்துக்கும் 10 லட்சத்துக்கும் ஊடு வாசலை கட்டி 1 கோடி ரூபாய்க்கு வாகனத்தை வாங்கி புள்ள மாதிரி பார்க்கக்கூடிய மக்கள் கிடையாது. நல்ல ஹைஃபையான ரிச்சர்ட் இப்படியான பிரம்மாண்டமான ஒரு கார்ல வைக்கல் ஓடக்கூடிய மக்கள் டோட்டலி அழிவு. அல்லாஹ் எதை சொல்லுகிறான்? உன்னுடைய சொத்து அழிய போகிறது. அன்பார்ந்தவர்களை புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாத்திருக்கிறான். அந்த கலிபோர்னியாவில் வந்த அந்த நெருப்புத்தி அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? சமுதாயத்தை இல்லா தஹ்ஃபீஃபா, சமூகத்தை நாங்கள் பயம் காட்டுவோம். சுனாமி வந்திக்கு பயந்தோம், கொரோனா வந்திக்கு பயந்தோம். சிலர் பேசுகிறார்கள், என்னுடைய வாப்பாவுடைய ஜனாசாவை பார்க்க முடியாது, எனக்கிட்ட 100 கோடி சொத்து இருக்குது, 200 கோடி சொத்து இருக்குது, கொரோனாவுடைய காலப்பகுதியில் என்னுடைய வாப்பாவுடைய ஜனாசாவை என்னுடைய கண்ணால பார்க்க முடியாத கட்டம். என்னை பெற்று வளர்த்த என்னுடைய வாப்பாவுடைய ஜனாசாவை குளிப்பாட்ட முடியாத கட்டம் கொழும்பில் வாழுகிற எத்தனை பணக்காரர்களுக்கு வந்தது தெரியுமா? அவர்கள் சொத்துடைய மதிப்பு விளங்கவில்லை. ஆனால் சோதனை இல்லாவிட்டால் சொத்து சொத்து. யான ஸல்ஹாக்கும் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், பதுக்கி வைத்துக் கொண்டிருக்கிறோம். வயலுல் லிகுல்லி ஹுமஸத்தின் லுமஸா அல்லதி ஜமஅ மாலன் வ அத்ததா. புறம்பேசி கோல் சொல்லி தெரியக்கூடியவனுக்கு கேடு. அவன் அவனுடைய காசு பணத்தை சேர்த்து கொண்டு எண்ணிக்கொண்டிருக்கிறான். யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதா, இந்த காசு பணம் தான் எனக்கு உரியது என்று அவன் யோசிச்சு கொண்டிருக்கிறான். நீங்க சொல்லுங்க பார்க்க, இந்த உலகத்துல பெரிய ஒரு டைமண்ட் ஹாஜியாரு, டைமண்ட் வச்சிருக்கிறவர், நகை வச்சிருக்கிறவர், மௌத்தாகிற நேரம் சந்துக்குள்ள அவருடைய கபருல நகையை வச்சு தங்கத்தை வச்சு அடக்கினாங்கண்டு ஒத்தர சொல்லுங்க பார்ப்போம். மௌத்தாகிற நேரம் ஒத்த பைசா எங்களுக்கு சொந்தம் கிடையாது உறவுகளே. சந்துக்கு கூட பள்ளிவாசலுடைய சந்து, மையவாடு கூட என்னுடைய மையவாடு கிடையாது, அது பொதுவான ஒரு மையவாடு. சமுதாயம் என்னை அடக்குவார்கள், என்னோடு எதுவுமே நிற்காத காலப்பகுதி இது எங்களோடு வரப்போகிறது. அல்லாஹ்வுடைய பள்ளி வாயல்கள் வாடி போய் கிடக்கிறது, ஏழைகள் வாடி போய் இருக்கிறார்கள். ஊரில் கல்யாணம் முடிக்காத, திருமணம் இல்லாத முடிக்காத இந்த சில யுவதிகள் வாடி போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த சமுதாயத்திற்கு கணக்கு கிடையாது. எப்படி உறவுகளை, நானும் நீங்களும் இந்த உலகத்தில் முன்மாதிரி சமுதாயமாக இருப்போம். மாறிக்கொள்வோம் உறவுகள். இந்த ரமலான், அடுத்த ரமலானை நான் சந்திப்பேனா என்று உங்களுக்கும் எனக்கும் தெரியாது. நீங்கள் சொல்லுங்கள் பார்க்க, சென்ற ரமலானில் பேசுவோம், என்னோடு இருந்தவர் இன்னைக்கு காணல் என்று பேசுகிறோமே. என்னுடைய
என்ன பார்த்து எங்களை பார்த்து அடுத்த ரமதானில் என்ற நண்பன் உங்களோட பிள்ளைகள் பேசுவாங்க, இந்த ஹுத்துபாவுக்கு வந்த மௌலவி வரலையே கேள்விப்படக்கூடிய நேரம் நான் கபரிலே இருப்பேன். இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. தர்மம் செய்து கொள்ளுங்களோ உறவுகளே, தர்மம் செய்து கொள்ளுங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் தர்மம் செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி, சந்தோஷம் வரும். அல்லாஹ்வுடைய கோபம், அல்லாஹ்வுடைய தண்டனையை விட்டும் இந்த தர்மம் உங்களை பாதுகாக்கும். அதிகமாக தர்மம் செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ரமதானுடைய மாதத்தில் காற்றை விடவும் அதிகமாக தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று ஸஹாபாக்கள் அறிவிக்கிறார்கள். அன்பார்ந்த உறவுகளே, இந்த உலகத்தில் வாழுகிற நேரம் அல்லாஹ்வுக்காக அதிகமாக தர்மம் செஞ்சு நாங்கள் சரியான மக்களாக திருந்து இந்த ரமதானுடைய மாதத்தை, இந்த ரமதானுடைய அமல்களை சிறந்த முறையில் பயன்படுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களை மாக்கிருவானாக.